அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகளை குவிக்கும் சோடசக்கலை நேரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோடசக்கலை என்பது 5 நொடிகள் மட்டுமே வரக்கூடிய ஒன்று. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்த பிறகோ அல்லது முடிவதற்கு முன்பாகவோ வரும். அதனால் சரியாக கணிக்க முடியாது என்பதால் நம்முடைய சித்தர்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி நிறைவடையக்கூடிய கடைசி 1 மணி நேரத்தையும் நிறைவடைந்த பிறகு வரக்கூடிய 1 மணி நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்தார்கள். அப்படி செய்யும் போது கண்டிப்பான முறையில் அதில் அந்த சோடசக்கலை நேரம் என்பது வந்துவிடும். சோடசக்கலை நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுகிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். திதி நிறைவடைவதற்கு முன்பு வரக்கூடிய 1 மணி நேரமும் நிறைவடைந்த பிறகு வரக்கூடிய 1 மணி நேரமும் என்று 2 மணி நேரமும் நாம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எந்த வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அது நமக்கு நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. எந்த வேலையும் செய்யாமல் இப்படி 2 மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? அதற்கு மாற்றாகத்தான் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறை இருக்கிறது. வைகாசி மாதத்தின் பௌர்ணமி என்பது இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி இன்று 1:53க்கு நிறைவடைகிறது. அதனால் நாம் இந்த வழிபாட்டை ஜூன் மாதம் 11ஆம் தேதி இன்று மதியம் 12:53 மணிக்கு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். இதற்கு நாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். ஒரு சிறிய தட்டை எடுத்து புதன்கிழமை என்பதால் புதன் பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். அடுத்ததாக கிழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை எடுத்து அதில் என்றுமே வெற்றி, எதிலுமே வெற்றி என்று எழுத வேண்டும். இப்படி எழுதி அந்த பிரியாணி இலையை தீபத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். அந்த 2 மணி நேரம் தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல நாம் எந்த வேலை செய்தாலும் நம் மனதிற்குள் என்றுமே வெற்றி, எதிலுமே வெற்றி என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி 2 மணி நேரமும் கூறி முடித்த பிறகு அந்த பிரியாணி இலையை எடுத்து அந்த தீபத்தில் காட்டி எரித்து அதன் சாம்பலை ஊதிவிட வேண்டும் அல்லது தண்ணீரில் கரைத்து ஊற்றிவிட வேண்டும். இப்படி நாம் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக தீபத்தை ஏற்றி வைத்து இந்த வழிமுறையை பின்பற்றுவதால் சோடசக்கலை நேரத்திலும் நம்மை அறியாமலேயே நாம் அந்த வாக்கியத்தை கூறியிருப்போம். அந்த 5 நொடிகள் நாம் கூறிய அந்த வார்த்தைகள் நம் வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அற்புதமான சக்தி மிகுந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலரும் பலவிதங்களில் வெற்றி அடைந்து இருக்கிறார்கள். நாமும் இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றி வெற்றி அடைவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.